தேடல். நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்பில் எதையோ தேடி ஒவ்வொரு நாளும் ஓடிட்டே தான் இருக்கோம். நம்ம தேடுற விஷயம் வேணால் மாறலாம், ஆனால் நம்ம தேடி ஓடிட்டே இருக்கிறது மட்டும் மாறவே மாறாதுல்ல. இதுதான் லைஃப். ஆனால் இங்கே அந்த லைஃபே தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கோன்னா, ஐ மீன், லெட்ஸ் see. என்னோட கோவத்தால் எவ்வளோ விஷயத்தை இழந்தாலும் அறிவு வர மாட்டேங்குதுல்ல. எங்கேயோ இருந்த கோவத்தை அவன் மேலே காட்டிட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் அவளை அப்படி திட்டிருக்கக்கூடாது. உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இன்னைக்கு நைட் ஒர்க் இருக்கு, என்னால் வர முடியாதுன்னு. உனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்க போய் பேசி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேனா? நீ மட்டும் ஏன் நசன்ற? இப்படி நீ பிஸியாக இருக்கிறப்ப நான் வரல, நான் பிஸியாக இருக்கிறப்ப நீ வரலன்னு வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா நம்ம எப்படா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? இப்போ நான் வரேன், நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்னால் வர முடியாது, தயவு செஞ்சு என்னை ஆளை விடு. டேய், ஒரு 10 நிமிஷம் ஐஸ்கிரீம் சாப்பிட வெளியே வர மாட்டியா? ஸோ உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? முடியாதுன்னா முடியாது. நைட் ஆச்சுன்னா தூங்க மாட்டியா? உங்கள் வீட்டில் ஜஸ்வின், ஸ்டாப், போதும், எனஃப். நான் வரல, நீ போய் உன் வேலையை பாரு. அப்பா சந்தோஷம், தயவு செஞ்சு போய் தொலை. சும்மா நசன்னு. என்னோட லைஃப்பில் ஆசை, ட்ரீம், லவ் எல்லாமே நீ தான், உனக்கே தெரியும். உன்னை தேடி நான் எவ்வளோ தூரம்னாலும் வருவேன். ஏன்னா என் லைஃப்பில் எனக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையும் நான் தொலைச்சதே இல்லை. ஸோ கிடச்சிருவல்ல. The number you are calling is currently switched off. ஸ்டில் சுவிட்ச் ஆஃப். எப்போனாலும் காலையில் ஜாகிங் இங்கே தானே வரணும். The number you are calling is currently switched off. சில இடங்கள், ஏன் சில சாங்ஸ் கூட பல விஷயத்தை ஞாபகப்படுத்தும். மொத அவட்ட பேசின மொமெண்ட் சான்ஸே இல்லை. ஹலோ, அந்த அவளை பார்க்க தான்டா. இன்னைக்கு எப்படி சொல்லி நம்பர் மட்டும் வாங்குறேன்னு மட்டும் பாடுறா. வந்துட கூப்பிட்றேன்டா. இன்னைக்கு வந்துட்டானா? ஐயோ பார்த்துட்டால. இப்போ என்ன பண்ணுறது? ஹலோ மாப்பிள்ளே, என்ன பண்ணுறீங்க? மாப்பிள்ள என்ன பண்ணுறாங்க? என்ன அதுக்குள்ளே போயிட்டா? ஏங்க நில்லுங்க. ஐயோ ஆமா, என்ன இவ்வளோ வேகமாக வர்றா? ஏங்க இவ்வளோ வேகமாக வர்றீங்க? யாரா நீ? சும்மா தெரியாத மாரி நடிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும். ஒரு 2 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? ஐயோ இப்படி டக்குன்னு கேட்டேன் நான் சொல்கிறது. இப்படி டக்குன்னு கேட்டிங்கன்னா எப்படிங்க சொல்கிறது? ஒரு 2 நிமிஷம் வாங்க, உட்காந்து பேசுவோம். போலீஸை கூப்பிடணுமா? ஐயோ நான் சும்மா ஜாகிங் போகலான்னு வந்தேங்க. உள்ள தள்ளிடுவா போலயே. என்ன பயந்துட்டியா? என்ன மேலேயும் கீழேயும் பார்க்குறா? ஃப்ராடு. அழகுல மயங்கிட்டாலோ?
யாராவது காலங்காத்தால கல்யாணத்துக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஜாகிங் வருவாங்களா? அவ்வளோ தூரம் போகணுன்னு தாங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். எதுக்கு? ஓசி சோறு சாப்பிடவா? எது? ஓசி சோறா? என்னடா உளர்ற? வந்த விஷயத்துக்கு வா முத. ஏங்க நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரேங்க. 6 மாதம் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கும் தெரியும், பார்க்க மட்டும்தான் செய்கிறீங்க. பிடிச்சிருந்துச்சி, பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசலான்னு வந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசலாம், இல்லையா சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என்ன பேசணும்? இன்னொரு உங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன், என்ன பேசணும்? என்னப்பா, என்ன பேசணும்னு சொல்லாமலே போறியே. சொன்னால் மட்டும் கிழிச்சிருவேன். ஏதாவது கண்டென்ட் இருந்தால் சொல்லு, பேசலாம். கண்டென்ட் என்னங்க, கவிதையே இருக்குங்க. அது வேறையா? கண்ணம்மா நீ என் காதலி, கண்மணியே என் உயிரே, பெண்ணின் அழகினிலே பேருலகம் கண்டேனே. ஐயோ அடுத்தது வருமே. பெண்மை உயர்ந்தால் உலகம் உயரும், அதானே மிஸ் ஆகுது. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ டைரக்டர் இதுக்கு தான் சொன்னேன், கஷ்டமானது கொடுக்காதுன்னு கேட்டானா? சரி வா பேசலாம். பேசலாமே, நல்லா பேசலாமே. The number you are calling is The number you are calling is currently switched off. வெறும் ஃபோனை தானே காதில் வச்சு பேசிகிட்டு இருந்தேன். இல்லை ஃப்ரெண்டுகிட்ட. அப்போ இல்லை, லாஸ்ட். ஆமாங்க. சரி சொல்லு. வாங்க 6 மாதமா 6 மாசமா காலேஜுக்கு வர, வீட்டுக்கு வர, மெடிக்கல்ஸ் கூட வர, அதெல்லாம் ஓகே. பார்லருக்கு ஏண்டா வர? அப்போ தெரிஞ்சதை அலைய விட்டுருக்கீங்க. எந்த பொண்ணை பிடிச்சிருந்தாலும் இப்படி தான் 6 மாதம் ஃபாலோ பண்ணுவியா? கரெக்டு தான், எல்லாருக்கும் தோணும் தான், ஆனால் அதான் இல்லை. அன்றைக்கி உன்னை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தேன். அப்போது அவ்வளோ ஸ்ட்ரெஸ்லேயும் பேஷண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண விதம், உன்னோட சாஃப்ட்னஸ், அவங்கள கைண்டாக ட்ரீட் பண்ணது, இதெல்லாம் தான் வந்து அங்கே தான் ஸ்லிப் ஆகிட்டேன். அன்னைக்கு தான் பேசணும்னு தோணுச்சு. எனக்கு அவ்வளோ ஆட்டிடியூட்லாம் கிடையாது, எனக்கு அது பிடிக்கவும் செய்யாது. அந்த சாஃப்ட்னஸில் தாங்க விழுந்துட்டேன். இந்த கவிதை நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் அந்த டைரக்டர் பார்த்த வேலைங்க. ஆமாம், கவிதையில் மிஸ்டேக்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க? நிறைய கவிதைலாம் படிப்பீங்க போல். பாரதி. அதாங்க பாரதியார் கவிதையில் மிஸ்டேக்கு. பாரதி? அப்போது கலை? கலை பாரதி. ஓ ஓகே, யூ கேன் கால் மீ கலை. இல்லைங்க, ஐ கேன் கால் யூ பாரதி. ஐயோ அடுத்த எப்படி நம்பர் வாங்குறதுன்னு தெரியலையே. என்ன கவிதை சொல்லலாம்? என்ன யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லைங்க, அடுத்து உங்கள் நம்பர் வாங்குறதுக்கு என்ன கவிதை சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வாங்கிக்கோ வாங்கிக்கோ. The number you are calling is currently switched off. The number you are calling is currently switched off.
ஒத்த அறிவு இல்லை. டேய் மயிறு, அதான் ஜாக்கிங் ரோட்டில் ஓடி வந்துட்டு இருக்கேன்னு தெரியுதுல, அங்கே உட்காந்து சும்மா லூஸ் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு பராக் பார்த்துட்டு இருக்க. போடா. ப்ரோ, ம் என்ன? டெய்லி இங்கே ஜாக்கிங் வருவீங்க? ஆமாம், ஏன்? ப்ரோ, இதே மாதிரி பிளாக் ட்ரெஸ் போட்டு டெய்லி ஒரு பொண்ணு ஜாக்கிங் போக பார்த்துருக்கீங்களா? பிளாக் ட்ரெஸ் பொண்ணா? பார்த்துருப்பேன். வேற ஏதாவது அடையாளங்கள்? ப்ரோ என் ஆளு ப்ரோ. அப்போ பார்த்துருக்க மாட்டேன். ப்ரோ ம், விளையாடாத ப்ரோ. நேற்று நைட்டு ஃபுல்லாக சண்டை, ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, அதான் தேடிட்டு இருக்கேன். பார்த்தனா சொல்லு ப்ரோ. எது? நேற்று நைட்டு ஃபுல்லாக ஃபோனில் சண்டை, சுவிட்ச் ஆஃபு, அதனால் காலையிலேருந்து தேடிட்டு இருக்கீங்களா? ஓடி போ, கடைசி வரைக்கும் தேடினே இருக்க Bro. வேண்டியது. என்ன மேடம் ரீல்ஸ்லாம் அனுப்பியிருக்கீங்க? அம்மா எங்கே இருக்க? வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன். அதான் எங்கே? தெரிஞ்சிட்டு வந்து பார்க்க போறியா? ஏன் உன் முதுகில் ஏதோ ஒட்டிருக்கு பாரு. எது முதுகுலையா? லூசாடா நீ? ஒத்தா. ஐயோ கேட்டானோ? பாரதி கண்ட புதுமை பெண் ஏதோ சொல்ல வந்துச்சு. ஏண்டா டயரை கொண்டு வந்து காலில் விடுவியா? டயரில் உட்காரியா பின்னாடி உட்காரியா? மூஞ்சில. ஏறு ஏறு. என்ன போடா. ஹலோ, சொல்கிறா. எங்கடா இருக்க? ஹாஸ்டலில். சரி, கீழே தான் வெயிட் பண்ணுறேன், வா. ரைட். டேய் டேய், என்ன பாரதி பாத்தியா? இல்லைடா, நேற்று நைட்டு ஃபுல்லாக சண்டை, காலேஜ் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, அதான் பாத்தியா? ஏப்பா, உன்ட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், அவன்கிட்ட சண்டை போடாத, தேவையில்லாத வார்த்தை விடாது. தேவையா? இல்லைடா, நேற்று நைட்டு ஃபுல்லாக அல்லாத வருவா. இங்கே தான் கோவத்தில் எங்கேயா போயிருப்பா. ஏன்டா? வரேன். நான் இப்போவும் சொல்கிறேன், உன்னை தேடி நான் எவ்வளோ தூரம்னாலும் வருவேன். ஆனால் ஹலோ, சொல்றா. வெளியே போகலாமா? இல்லடா, ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அப்புறம் போலாமா? உன்ட்ட ஒரு முக்கியமான மேட்ரு பேசணும், கீழே வரியா? வெயிட் பண்ணுறேன். கீழே தான் இருக்கியா? ஆமாம். சரி வரேன். எப்படி சொல்கிறது? என்னடா பேசணும்னு சொன்னதும் பிரச்சனையா? அது வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை இல்லை இல்லை, காசு ஏதாச்சும் வேணுமா? அது இல்லை. அப்புறம் என்ன? இரு, என்ன சொல்ல விடு. அது எப்படி சொல்கிறது, இதை பார்த்தாலே புரியும். என்ன அமைதியாக இருக்கா? என்ன இது? இன்னும் மறைக்கிறா? ரோசா பூ வாங்கியிருக்கணுமோ?
பரவாயில்ல, சமாளிப்போம். அது என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரிஞ்சுக்கணும்? இவ்வளோ நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பழகுனதில் உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு அப்போ தெரியாது. அந்த விஷயத்த நானே சொல்லிடுறேன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் தனியாக தான் வளர்ந்தேன். என்னை என் கார்டியன்ஸ் தான் வளர்த்தாங்க. நைட்டு ஃபுல்லாக உன்கிட்ட ஃபோன் பேசுகிறேன், நம்ம வெளியெல்லாம் போகிறோம். அப்போ கூட உனக்கு டவுட் வரலையா? வெயிட். இது எல்லாமே எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு ஒரு குறையாவே தெரிலங்க. அது நீ டாக்டரு, நான் இந்த வேலைக்கு போகாமல் வெட்டியாகவே இருக்கேனா, அதான் நீ ஒத்துப்பியா மாட்டியான்னு தெரியாதுல்ல, அதான் இத்தனை நாள் சொல்லாமல் எப்படி சொல்கிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் 2026 இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயங்க. ஹலோ, சொல்கிறீ? இந்த வரேன். எதுவுமே சொல்லாமல் போகிற? நீயும் எதுவும் சொல்லவே இல்லையே. லவ் யூ. மீ டூ. ரொமான்டிக் பார்வையில பாலா போன நெஞ்ச பறக்க விட்டா, ஃபியூஸ் போன பல்பையும் தான் ஃபயரை போட்டு என்ன எரிய விட்டா. ஃபர்ஸ்ட் சைட்டில் ஹெவி வெயிட்டா என் மனசு உள்ளார புகுந்து புட்டா. ஷார்ட் கட்டில் டெட் எண்டா என் லைஃப் அவ மாத்திட்டா. அவளால தொலைஞ்சேனே, தேடியும் கிடைக்கல நான் தானே, தெரியாம அவ மேல நானும் காதலில் விழுந்தேனே. அவளால தொலைஞ்சேனே, தேடியும் கிடைக்கல நான் தானே, தெரியாம அவ மேல நானும் காதலில் விழுந்தேனே. குட்டி நிலவை உன்னை எட்டி பிடிக்கட்டா, லவ் யூ சொல்லுடி போதும். ஒரு கண்ணா மூச்சி உன்னை ஆடி பிடிக்கட்டா, கண்டுபிடி கட்டி போடி மறுபடி. பாரதி, சொல்லு. ஆமாம், எப்படி நீ அக்செப்ட் பண்ண? தெரியும், பேசிக்கலாகவே யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் எப்படி? நீ ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து இல்லை, மூடு. பரவாயில்ல, வெக்கப்படாமல் சொல்லு. 6 மாசமா நீ மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க நினச்சியா? அப்போது ஒரே ஒரு தடவை சொல்ல. என்ன சொல்லணும்? அதான் அந்த லவ் யூ. அதெல்லாம் சொல்ல முடியாது, படா. ப்ளீஸ் சொல்ல. அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் சொல்ல. முடியாது. அதுதான் போ. இங்கே பாரு. அதெல்லாம் முடியாது. பாரு. லவ் யூ. லவ் யூ. So sweet.
நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நினச்சி ஃபீல் பண்ணி உடஞ்சி அழுதுட்டோன்னா அங்கே நம்ம எமோஷன் தான் வின் பண்ணும். கடவுளோட ரூல்ஸோ லாஜிக்கோ தேவைப்படாது. ப்ரோ ப்ரோ யார் ப்ரோ நீ? எதுக்கு இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்கோ? நீங்களா? என்ன ப்ரோ? ப்ரோ காலையிலேருந்து எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் ப்ரோ, காணும் ப்ரோ. தெரியாமல் தொலைச்சு போன்னு சொல்லிட்டு எங்கே போனானே தெரில ப்ரோ. இன்னுமா ப்ரோ தேடிட்டு இருக்கீங்க? ப்ரோ ஒரு நாள் ஃபுல்லாக அவங்கள தேடி அலைய விட்டுருக்கானா, ஐ திங்க் யூ டிசர்வ்ஸ் மோர் ப்ரோ. உனக்கு அவளை விட்டால் வேறு ஆப்ஷனே இல்லையா ப்ரோ? ப்ரோ 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 என்ன ப்ரோ பண்ணுறீங்க? இருக்க முடியாது ப்ரோ. ஓகே ஓகே எந்திரிங்க ஃபஸ்ட்டு. கண்டுபிடிச்சி கொடுங்க ப்ரோ, எல்லாம் இருக்க முடியாது ப்ரோ. ஓகே ப்ரோ எந்திரிங்க ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே எந்திரிங்க ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே எந்திரிங்க. எங்கே போனானே தெரில ப்ரோ. ப்ரோ கண்டுபிடிச்சி கொடு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. உனக்கு அவட்ட போகணும் அவ்வளோதானே? ஒன்னதான்ப்பா, உனக்கு இப்போ அவட்ட போகணும் அவ்வளோதானே? தயவு செஞ்சு போய் தொலை. ஐயோ கனவா? ஸோ என்ன ஒரு கேவலமான கனவுடா. நான் ஏன் அவளை தொலைஞ்சுப்போன்னு சொல்ல போகிறேன். அவன் ஏன் என்னை விட்டுட்டு போய் என்னை தேட விட போகிறா. சி இஸ் மைன். கடைசியாக ஒருத்தன் வந்தான், நான் மட்டும் கையில் கிடச்சோம். டே ஜெஸ்வின், இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. நீ என்னை பார்க்க வர்ற. எனக்கு பிடிச்ச பிளாக் ஷர்ட்லாம் போட வேணாம், உனக்கு பிடிச்ச ஒயிட் ஷர்ட்டே போட்டு சீக்கிரம் கிளம்பி வா. உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஒரே ஒரு கனவு, ஜஸ்ட் ஒரே ஒரு கனவு போதும்ல நம்ம லைஃப்பில் நடந்த எல்லா மெமரிஸும் எடுத்து காட்டுறதுக்கு. இப்போவும் சொல்கிறேன், உனக்காக என் லைஃப்பில் எவ்வளோ தூரம்னாலும் உன்னை தேடி வருவேன். பட் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைல்ல. ஏன்னா இன்றைக்கி மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் என்னை சுற்றியே என் கூட தானே இருப்ப. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கணும் எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் என் லைஃப்பில் எவ்வளோ நாள் நான் தனியாகவே இருந்தேன். நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு லவ் மேலேயும் லைஃப் மேலேயும் நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என் லைஃப் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நான் செத்துட்டேன்னா எதுக்காக உன்னை காதலிக்கிறோனோ அந்த காரணம் வேணால் மாறலாம். ஆனால் அந்த காதல் மட்டும் மாறாது.
நீ ஏன் இல்லைனாலும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒன்றை தான் காதலிப்பேன். எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைனால ரொம்ப நாள் வாழ மாட்டேன்னு தெரிஞ்சும் இவ்வளோ லவ் பண்ணுறியா? த்ரூ த ஹார்ட் வி ஆர் ஆர்ட். எஸ், we are art.